மகளே என் மருமகளை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவேல் வந்து ஷாக் அடித்து கீழே மயங்கி விழுந்துருவாங்க. கடைசி நேரத்தில் துளசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் போகிற நேரத்தில் கரெக்டாக முத்துவேல் கிட்ட வந்துடுவாங்க. துளசி கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேல் தன்னோட கையாலேயே வந்து அத்து விட்டுருவாங்க. முத்துவேலுக்கு மட்டும்தான் சின்ன தம்பியோட அம்மு தான் துளசி அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த விஷயத்த சொல்லாமையே முத்துவேல் இறந்து போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்கிறாரு. முத்துவேல் இப்படி இதில் ஆனதை நினச்சி அபிராமி நாச்சியார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு விட்டு அப்படியே அழுகுறாங்க கதறி கதறி. இன்னொரு சைடு துளசிக்கு சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வளையலை உடைக்கிறதும் பொட்டை அழைக்கிறதுமா இருந்தாங்க. இதை பார்த்து அபிராமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் வந்து தாலியை மட்டும் தான் அவன் கழுத்தில் கட்டினான், அதை அவனே அத்துட்டான், பொட்டும் பூவும் அவளுக்கு உரியது, அதை வந்து பறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பூவை எடுத்து துளசிக்கு வச்சு விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசியோட அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா துளசியை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அபிராமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் துளசி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான், அவன் என்னோட மருமக தான் இது வரைக்குமே, அதனால அவள் ஏன் கூட தான் இருக்கணும், நான் அவளை என் மகளாக வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் பார்த்தீங்கன்னா துளசியை அவங்க அம்மா அப்பா கிட்ட விடாமல் அவங்களே வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ துளசியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, சின்ன தம்பியோட அம்மு தான் துளசி அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி தான் அபிராமி நாச்சியாரோட பையன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, உண்மை எப்போ வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.